ஆமாமா. அடியே கட்டப்பா, இந்த ராஜ புண்ணியமான சபையில நீங்க வந்தீங்களே, உங்களோட பேர் என்ன? என் பெயர் தெரியுமா? மச்சா விளையாடி உச்சமில்லா ரூபி பாது. மச்சா விளையாடி அப்பா உச்சிலாத ரூபி உச்சம் உச்சம். அப்பா அப்படியேப்பட்ட எனது பெயர் தான் ஆதி மகாலட்சுமி. உங்களோட பேரு ஆதி மகாலட்சுமி. அப்பா அப்படி இருந்தாலும் இந்த அழகான ஆதி மகாலட்சுமி 10 மாதம் இன்னொரு முன்னாடி வீட்டுல எடுத்த தாய் தந்தை யாரு? ரகசியம் தெரியுமா? சொல்லமா சொல்றேன். மகாலட்சுமி லட்சுமியா இருந்தாலும் அழகான லட்சுமி எடுத்த தாய் தந்தை எப்படி பிரதமா தெரியுமா? அதை பார்க்கல பாட்டமாகவோ மந்தாரகிரி மலை பத்தாக நிறுத்தி ஆதி சேசன் என சொல்லக்கூடிய வாசிகை பாப்பை அடைக்கயிறாக எடுத்து கட்டி தேவர்கள் வாழ்புறோம் அசுரர்கள் தலைபுறோம் தெய்வ அமிர்தம் கொடுத்தார்கள். அப்பா அந்த அமிர்தத்தில் 60,000 சப்த ரிஷி பெண்கள் பிறந்தோம். அந்த அமிர்தத்தில் 60,000 சப்த கடிக்கு அட்டாடா சப்ரகடி சப்ரகடி அட்டா அப்படி அட்டாதா சொல்லாயா அப்படி 60,000 சப்த ரிஷி பெண்கள் பிறந்தாலும் அடிய கட்டப்பா எனக்கு ஆயிப்போச்சு. எனக்கு ஆயிப்போச்சு. எட்ட அடியாய பேசிக்கிட்டே இருப்பீங்களா? உள்ள ஆகி போச்சுனா உள்ள போற கூட தண்ணிக்குது கழுவிட்டு வா. உனக்கு ஆகி போச்சு, எனக்கு பீகி போச்சு, எனக்கு சாணி போச்சா? வீட்டான ஆகி போச்சானே? அப்படி இல்லடா, நான் வீட்டுக்கு தூரமா போயிட்டேன். வீட்டுக்கு தூரமா போயிட்டேன். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போயிருப்பியா? சொல்லுங்க, அம்மாலாம் வண்டி வச்சு கூட்டு வரேன். அட்டா அப்படி இல்லடா, உனக்கு எப்படிதான் சொல்றது? வேப்பதெல்லாம் கையில கொடுத்தாங்க. என் பேய் பிடிச்சிக்கிச்சா? என் வழக்கையும் முன்னாடி போட்டாங்க. என் தாண்டறது கொள்ளி இல்லாதியா? ஏன்னா பெரிய மனுஷி ஆயிட்டேன். என்ன 90 வயசா? இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. அடியே எங்க தாய் பாப்பாக்கு கொட்டு மேலத்தோட வந்து மூளையில உட்கார வச்சு எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? ஓம்ப கொடுத்துருப்பாங்க. ரூம் அவள பேசாதடி. சரிடியா முண்டா. அப்படி 2-16 எழுதிட்டேன். பருவ பக்கம் ஆயிட்டாலும்
அப்படி 2-16 நிறைந்த பருவமக்கையா இருந்தாலும் திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் அப்பா ஏமா கல்யாணம் ஆயிடுச்சு சொல்றீங்க. ஆதி மகாலட்சுமி உங்களோட பேர். அப்பா உங்களோட பேரும் ஆதி மகாலட்சுமி. ஆதி மகாலட்சுமி அப்படி பிறந்தாலும் தாய் தந்தை இருந்தாலும் உங்களை கல்யாணம் சொல்றீங்களே யாரு பாடி சொல்றேன். மன்னவர் அது யாராயா? யார் தெரியுமா? யாரு? ஆதிமாய கடனை கடவர். ஆனா ஒன்னால பட்ட கோபால கண்ணன். ஆப்பா நந்தனந்தனன் நாராயணன் தேசவாகனன். ஆப்பா ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன் அப்படி சொல்லக்கூடிய கோபால கண்ணன் மாலையிட்டாலும் கோபால கண்ணனுக்கும் உங்களுக்கும் ஏதோ புறத்தல பாக்கி இருக்குதா? எத்தனை நாட்டு ஆண்டு வரோம், எத்தனை நாட்டு ஆண்டு வரோம், எந்த நாடு பாடி சொல்றேன் போட்டு
எந்த நாட்டுக்கு ஆட்டு வரீங்க? நாங்க ஆடு வரோட ஆடுது தெரியுமா? என்ன என்ன நாடு தெரியுமா? என்ன நாடு? சக்கு துபாவரே நாடு. அட சங்கனால் கோட்டை கட்டி ஆள குடிக்க சக்கு துபாவரி. அட வைகுண்டம். அப்பா அப்படி ஆட்டு வந்தாலும் வைகுண்டத்தை ஆள குடிக்க கோபால கண்ணனுக்கும் ஆட்சி மகாலட்சுமிக்கும் இத புறத்துல பாக்கி இருக்குதா? வழி சொல்றேன் சொல்லுடி. என்ன எல்லாத்துமே சொல்லுவியா? எல்லாத்துக்கும் சொல்லுவேன். ஒண்ணு விடாதயா? ஒட்டு விடாத சொல்லுடி. சரி சொல்லு போ. ஒண்ணு விடாதயா? எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. யாரு? அந்த கமல சுந்தரி என் மகள். அவளுக்கு தான் காமால சுந்தரி. கமல சுந்தரி. அட கமல சுந்தரி என் பிள்ளைக்கு 16 வயசு முடிஞ்சிருச்சு. ஒட்ட முட்டு பிள்ளையா போய முட்டு பிள்ளையா? அவ ஏன் புள்ளடா? இல்ல பொட்ட பிள்ளையானே. பொட்ட புள்ள. இன்னும் கல்யாணம் ஆகல. இன்னும் கல்யாணமே பண்ணல. கண்ணி கழியில. கட்டியே கழியில. சரி சரி. என் பிள்ளைய நல்ல இடமா பாக்குறோம். எங்கேயுமே சிக்க மாட்டேங்குது. நான் கூட தான் கல்யாணம் பண்ணல. அங்கத்தான் கூட உங்கள்கிட்டயா வச்சு பொழக்கிறேன். பொழக்கிறியா? என்ன வேறவா? பொழந்துரும் எல்லாம். சரி சரி. சிற்பிக்காவே போயிட்டா. அவளை பத்தி நினைக்கிறேன். அப்படி கமல சுந்தரி பெத்து எடுத்திருந்தாலும் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அப்பா அவருக்கு என்ன போய் என் கணவர்கிட்ட கேட்கணும். எத்தனை நாட்டு மன்னன் எங்க இருக்குது பொண்ணு அப்படின்னு கேட்கணும். ஆமா என் கணவருக்கு பாப்போலாம். போலாம்.